மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னதான் மற்ற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மெஜாரிட்டியில் இருக்கிற ஒரு பங்கு தான் ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ். இதோட ஷேர் விலை போன வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 86க்கு வந்தது. ஆனால் அங்கேருந்து ஒரு 2% மேலே ஏறி 92 வரைக்கும் போச்சு. 92 ரூபா வரைக்கும் போன பங்கை வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் அடித்து இறக்கி 81 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 5% ஹோல்டிங்கை இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரி ஆர்சிஐயில் ஆலை ஒப்பந்தங்களை வாங்கியிருக்காங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தான் அவங்களோட ஷேர் வேல்யூ 2% ஏறிச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இறங்கின வேகத்துக்கு இதுவும் சேர்ந்து இறங்கிடுச்சு. மாதத்துக்கு 200 மெட்ரிக் டன் வரைக்கும் செம்பு மற்றும் பித்தளை உலோக கலவைகளை ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஜேடிஎல் இண்டஸ்ட்ரி ஆர்சிஐ கூட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட் இறக்கத்தில் இது இறங்கினாலும் மேபி ஃபியூச்சரில் ரெக்கவர் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாடா மோட்டாருடைய ஷேர் விலை தாறுமாறாக இறங்கிட்டு இருக்குங்க. இதில் ஹையர் அஃபிஷியல்லாம் வெளியில் போயிட்டாங்க. காரணம் 2024 டாடா மோட்டார்ஸ் 2ஆ பிரிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதை பிரிக்கிறதுக்கு யார் யார் நிறுவனம் நியமிச்சிருக்கு அப்படின்னாக்கா எகான் லெஜெண்டர், அவர் கூட பாஸ்டன் கன்சல்டிங் குரூப், அப்புறம் மெக்கின்சி, இவங்க எல்லாருமே இந்த டாடா மோட்டரை பிரிக்கிறதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அவங்களுக்குள்ள வந்த ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஹையர் அஃபிஷியல் வெளியில் போனாங்க. அதுவும் ஒரு காரணம் டாடா மோட்டார் இறங்கிட்டு வர்றதுக்கு. கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு மேலே போகும்னு எதிர்பார்த்த பங்கு 1156 அப்படியே பாதியாக இறங்கி இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 620 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. 700 ரூபா இருந்தது. அங்கேருந்து எல்லாரும் ரெக்கவர் ஆகி மேலே போகும் தான் நினச்சாங்க. ஏன் நானே 700 ரூபாயிலேருந்து மேலே போகும் தான் நினச்சேன். கடைசியில் இன்றைக்கி 600 ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுனாக்கா எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. மும்பையில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலா? பாம்பேயில் பிரபல மருத்துவமனையான பிரிட்ஜ் கேண்டி இந்த ஹாஸ்பிட்டலை தன்வசப்படுத்தலாம் அப்படின்னு டாடா குழுமம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ரத்தன் டாடா பெயர் சேர்க்கப்படுமா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியில தான் இருக்குது. உப்புல இருந்து ஃப்ளைட் வரைக்கும் எல்லாத்துலேயும் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி தான் டாடா குழுமம். இவங்க இப்போ சுகாதாரத்துறையிலையும் மிகப்பெரிய முதலீட்டை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 மெம்பர்ஸ் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய சார்பாக ஒரு 3 பேரை சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க 500 கோடியை முதலீடு செய்ய போகிறாங்க. ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் ரத்தன் டாடா பேர் சேர்க்கப்படும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, பிரிட்ஜ் கேண்டி ஹாஸ்பிட்டலில் ரத்தன் டாட்டாவுக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது. அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரம் எல்லாத்துலேயுமே அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் இறந்ததும் இதே ஹாஸ்பிட்டலில் தான். இந்த ஹாஸ்பிட்டலில் ரத்தன் டாட்டா மட்டும் இல்லை, ரிலையன்ஸ் நிறுவனர் அம்பானி இந்த மருத்துவமனையில் தான் இறந்தார். அமிதாப் பச்சன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவருக்கான காலுக்கான ஆப்ரேஷனும் செஞ்சுக்கிட்டாரு. 1946 வருஷம் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர் கிளாட் பேட்லி இவர் வெறும் 25 பெட் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தை தொடங்கினாரு. ஆனால் அது பின்னாடி பிரிட்ஜ் கேண்டி அப்படிங்கிற பேரோட ஹாஸ்பிட்டலா தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிச்சு. இந்தியாவிலேயே முதல் எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டி 1998 வருஷம் பிரிட்ஜ் கேண்டியில் தான் தொடங்கப்பட்டது. கடைசியாக மார்க்கெட் எல்லாமே லாஸில் இருக்குது, இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப். உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே எப்படியும் நிஃப்டி 50ல் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டாக் இல்லை 2 ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டாக்கை உங்களால் முடிஞ்சால் 1, 2ன்னு வாங்கி ஆவரேஜ் பண்ண பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி, டாடா மோட்டார் இது 2யும் ஆவரேஜ் பண்ண பார்ப்பேன். என்னோட ஐடிசி ஆவரேஜ் 430 இருந்தது. அதுக்கப்புறம் 400ன்ற விலையில 2 ஷேர் வாங்கினேன். இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் 3 ஷேர் வாங்கினேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஆக்சுவலாக முதல்ல ஒரு ஐடிசி வாங்கினேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். அதுக்கப்புறம் போன வாரத்தில் மறுபடியும் ஒரு ஐடிசி வாங்கியிருக்கேன், 3 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கியிருக்கேன். மீதி பணத்தில் வேற ஒரு சில ஸ்டாக்கையும் வாங்கியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நேரத்தில் ஸ்மால் கேப்பில் கை வைக்கிறதுக்கு பதிலாக
நிஃப்டி 50 ஸ்டாக்ல உங்ககிட்ட எதெல்லாம் வந்து ஸ்டாக் இறங்கிக்கிட்டு இருக்கோ அதில் 1, 2ன்னு ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி வரும்போது சீக்கிரமாக நீங்கள் நஷ்டத்துலேருந்து வெளியில் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 430ல் இருந்தது, அங்கேருந்து கீழே 400லேருந்து 395க்கு வந்துருச்சு. நான் திருப்பி 430க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்பயும் 1, 2ன்னு வாங்கி ஆவரேஜ் பண்ணிட்டே வரேன்னு வச்சிங்களேன், என்னோட ஆவரேஜ் 430லேருந்து 420க்கு வரும். அப்போது திருப்பி 420க்கு வரும்போதே எனக்கு லாஸ் 0க்கு வந்துடும். இப்படி தான் பிளான் பண்ணணும். நீங்களும் அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், எந்த காரணத்தை கொண்டும் இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் ஸ்டாக் வாங்கி போட்டுறாதீங்க. டெய்லி 1, 2ன்னு வாங்கி போட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.